ஒரு நாள் ஒரு மரம் வெட்டுகிறவர் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. உடனே சத்தம் கேட்ட பக்கம் போய் பார்த்தாரு. அங்க ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடந்தது. அதை பார்த்ததும் தெரிஞ்சது ஏதோ வேட்டைக்காரன் கூண்டு வச்சு அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டான்னு. விறகு வெட்டிய பார்த்த சிங்கம், மனிதனே என்னை காப்பாத்து என்று கதறியது. இருந்தாலும் தயக்கமா இருந்த அந்த விறகு வெட்டி, சிங்கமே, நீ ஒரு வேட்டை மிருகம், உன்னை காப்பாத்துனா நீ என்ன சாகடிச்சிடுவ அப்படின்னு சொன்னாரு. அதற்கு சிங்கம், மனிதனே, நானே கூண்டுக்குள்ள கிடக்கிறேன், உனக்கு என்னால எந்த ஆபத்தும் வராது, கூண்டை திறந்து விடுன்னு கெஞ்சி கேட்டது. சிங்கத்தோட பேச்சை கேட்டு மனசு மாறின மனிதன் அந்த கூண்டை திறந்து சிங்கத்தை வெளியே விட்டான். வெளியே வந்த சிங்கம் அந்த மனுஷனை பிடிக்க அவன் மேல் பாஞ்சது. பயந்து போன விறகு வெட்டி, நன்றி கெட்ட சிங்கமே, உன்னை நான் காப்பாத்த வந்தா நீ என்னையவே போட்டு தாக்க பாக்குறியா அப்படின்னு கத்துனாரு. அப்போ அந்த சிங்கம் சொன்னுச்சு, என்னோட குணம் உனக்கு தெரியாதா? நான் வேட்டை மிருகம் தெரிஞ்சும் கூட நீ என்னை விட்டது உன் தப்பு தான். உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேல பாய ஆரம்பிச்சது. சிங்கத்தை நம்பினது பெரிய தப்புன்னு நினைச்சு வருத்தப்பட்ட மனுஷன் இது தனக்கு கிடைச்ச தண்டனையா எண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு நரி வந்துச்சு. அந்த சூழ்நிலையை பார்த்த நரி அங்க என்ன நடந்தது என்று புரிந்து கொண்டது. அந்த நரி அந்த மனுஷனை காப்பாற்றணும்னு நினைச்சிச்சு. அதனால சிங்கத்துக்கிட்ட போய், நீ எப்படி சிங்கம் இந்த கூண்டுக்குள்ள அடைப்பட்ட அப்படின்னு கேட்டுச்சு. உடனே சிங்கம் சொல்லிச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தப்ப எப்படி ஆச்சுன்னு சொல்லிச்சு. அதற்கு நரி சொன்னிச்சு, இருங்க சிங்கராஜாவே, நீங்க எப்படி கூண்டுக்குள்ள மாட்டினீங்க? இந்த மனசு எந்த பக்கம் இருந்து வந்தா? எப்படி உங்களை கூண்டுக்குள்ள இருந்து திறந்தா? இப்படி கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ சிங்கம் நடந்ததை நடிக்க ஆரம்பிச்சு காட்டுச்சு. சிங்கம் சொன்னுச்சு, அந்த கூண்டுக்குள்ள இப்படி போய் இப்படி மாட்டிக்கிட்டேன். கூண்டுக்குள்ள போச்சு. உடனே நரி இதுதான் சமயம்னு அந்த கூண்டோட கதவை மூடிடுச்சு. சிங்கம் பார்த்து, என்ன நரியாரே, தீர்ப்பு சொல்ல வந்த நீயே இப்படி கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு நரி, வேட்டையாடுற உன்னோட குணத்தை எப்படி உன்னால மாத்திக்க முடியாதோ அது மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துற பழக்கத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை காப்பாத்துச்சு. அப்பதான் அந்த சிங்கத்துக்கு ஒரு குரல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. தன்னை காப்பாற்ற வந்த மனுஷனை கொல்ல நினைச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்பதான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சது.